ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் சங்கீதம் 121 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வேதாகமத்தில் உதவி என்பது தேவன் மனிதர்களுக்கு அளிக்கும் ஆறுதல், பலம் மற்றும் பாதுகாப்பை குறிக்கிறது. குறிப்பா சங்கீதம் 101 1 வசனங்களில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டது. துன்ப காலங்களில் உதவி செய்ய வல்லவர் தேவன் என்பதை வேதாகமம் வலியுறுத்துகிறது. மனிதர்கள் பொதுவாகவே பலவிதமானவர்கள். எதிர்பாராத நேரத்தில் ஆபத்துக்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், வியாதிகள், வறுமைகள் வரும் பொழுது மற்றொரு உதவியை நாடுவது. சிலர் உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுப்பார், ஆனால் மறந்து போய்விடுவார்கள். யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுது பார்வோனின் பானபத்திரக்காரன் நான் உனக்கு உதவி செய்வேன், பார்வோனிடத்தில் உன் காரியத்தை அறிவித்து விடுதலை வாங்கி தருவேன் என்று வாக்கு கொடுத்தார், ஆனால் மறந்து போனார். மனிதர்கள் உதவி சில வேளைகளில் விருதாவாய் போய்விடுவது. அவர்கள் உன்னை கைவிட்டு விடுவார்கள். தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், இக்கட்டுகளில் உதவி செய்கிறார். ஜாக்கோபை பார்த்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தன் வாக்கை நிறைவேற்றினார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் விடுவிக்கிறவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அப்போது அவர் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பார். இந்த நாளில் அவருடைய இரக்கங்கள் நினைத்து நம்முடைய எபினேசரை நம்முன் நிறுத்தி அவரே நமக்கு உதவினார் என்று சாட்சிடுவோம். மேலும் கடந்த காலத்தில் நினைத்து கலங்காமல் எதிர்காலத்திலும் தேவனே உதவிடுவார் என தைரியமாய் நம்புவோம். நான் உனக்கு சொன்னதையெல்லாம் செய்து தீரும் மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்கிறார். நாமும் சந்தோஷித்து மகிழ்ந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே எங்களுக்கு ஒத்தாசை உண்டு சங்கீதக்காரனோடு துதிப்பாடுவோமாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லுகிறது போல நாமும் தைரியத்தோடு கர்த்தனுக்கு சகாயர், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்வோமாக. எது மாறி போனாலும் உன் தேவனுடைய அன்பு மாறாது. அவரை மாற்ற ஒருவராலும் கூடாது. ஆகையால் அவரை நம்பு. எந்த துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்ட தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, இக்கட்ட நேரத்தில் எனக்கு உதவித்து எனக்கு துணையா வந்து சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டல், உம்முடைய சிறகுகளால் என்னை மூடி காத்து எனக்கு வழிநடத்தலும் பாதுகாத்தார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.